வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற நவம்பர் 2ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 பண்ணுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு அந்த இந்த டைம் பீரியடில் கிளாஸ் எடுக்கிற டைம் பீரியட் ஆகட்டும், இல்லை லைஃப் டைம் சப்போர்ட், அதாவது இந்த நவம்பர் அண்டு டிசம்பர் இந்த 2 மந்த்துக்கு மட்டும்தான் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் இருக்காது. நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், செஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மந்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை 2 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்காது. இந்த நவம்பர் அண்ட் டிசம்பரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும், அதாவது இந்த 2025க்கு உள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? மற்றவங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு அது இருக்காது. லைஃப் டைம் சப்போர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த பலன் அடைஞ்சிக்க முடியும் நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் அந்த டைம் பீரியடில் சரி, நம்மளுக்கு வந்து மந்த்லி செஷன்ஸ் எடுக்கும்போதும் சரி, ஆஃப்டர் த செஷன் லைஃப் டைம் சப்போர்ட் டைம்லேயும் சரி, கால்ஸோ சஜஷன்ஸோ இருக்காது. முழுக்க அனலைஸ் பண்ணி நீங்களாக அதை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுவோம். குறிப்பிட்ட ஒரு ரிஸ்க் ரிவார்டோட உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியது, திடீர்னு ஒரு 20,000 30,000 கொண்டு வந்துட்டு ஒரே மாதத்தில் இல்லை ஒரு 2-3 மாதத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் கேபிட்டலில் பில்ட் பண்ணணும், பயங்கரமாக பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தால் கிளாஸுக்கு வராதிங்க. அப்படி இருக்கவங்க பெருசாக ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நாளைக்கு அதாவது மண்டே அன்னைக்கு தீபாவளி அதுமா உங்களுக்கு 0 to 0 எக்ஸ்பைரி டே வந்து இருக்குது. ஸோ அது எப்படி அமைய போகுது, என்ன மாதிரிலாம் டேபிளில் கொடுத்துருக்காங்க, வெள்ளிக்கிழமை எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ஓப்பன், அதாவது 24,545 தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆனாங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. பட் ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு சஸ்டெயின் ஆகிட்டாங்க. ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்க, ஃபியூச்சர் வந்து வரல. அகெயின் ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலேன்னு வந்ததுக்கப்புறம் ஸ்பாட் வந்து எஸ்டர்டே ஹையை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப் வரைக்கும் போயிருக்காங்க. ஒயிட் ரேஞ்சோட டாப் நம்மளுக்கு 25,748. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை ரிவர்ஸ் ஆனோன்னு ஏன் போகலை அப்படின்னு கேட்டால், ஃபியூச்சர் இங்கே ஓப்பனுக்கு கீழே வரலை. ஸோ இதுதான் சொல்லுங்கள், ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு மேலேயா இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயான்றது தான் ஃபியூச்சரோட முக்கியமான கன்சர்னாக இருக்கணும். மற்றபடி நம்ம லெவல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழே போகிறாங்களா மேலே போகிறாங்களான்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அகெயின் நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்தவங்க எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரலை, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நிற்கிறாங்க லாஸ்ட் டேயில் கூட. இதுக்கு முன்னாடிலாம் கூட நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து எஸ்டர்டே ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் அதுக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு எஸ்டர்டே ஹையஸை சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் செயல்படுது அப்படின்றது இதன் மூலிமா தெரியுது, இந்த சினாரியோ மூலிமா. ஸோ ஒரு எக்ஸ்பைரி அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கு கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. பட் கால் சைடு ப்ரீமியமும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக கொடுக்கப்பட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு அகெயின் கொடுக்கப்படுறது வந்து அந்த டைம் வேல்யூவோடு சேர்த்து கொடுக்கப்படுறது கொஞ்சம் கம்மியாயிருக்கா, இல்லை நாளைக்கு அகெயின் பெருசாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 25,700 சம்திங்கில் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 25,709 அப்படின்னா 700 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன் அப்படி தான் எடுக்கணும். 750 கால் ஆப்ஷன். நம்மளுக்கு 700 புட் ஆப்ஷனும் 750 கால் ஆப்ஷனும் இங்கே இருக்காங்க. அப்போ 25,725 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட மிட் பாயிண்ட், அதாவது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,725. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒய்டஸ்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1 2 3 4 5 6வது தான் நம்மளுக்கு 26,000 இருக்காங்க. 26,000 நம்மளுக்கு வால்யூம் அண்ட் வேல்யூ வைஸ் கொஞ்சம் டிஃபராக தான் இருக்காங்க. ஸோ 25,900 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,600 புட் ஆப்ஷன் அண்ட் 25,900 கால் ஆப்ஷன். அப்போ மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,750. அப்போ 25,750க்கும் 25,725க்கும்
மேலே இருந்தால் எப்படி கீழே இருந்தால் எப்படின்றது தான் நமக்கு மண்டே மார்க்கெட்டுக்கான சினாரியோவே. அப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு இதன் அடிப்படையில் எப்படி எடுக்கலாம், ஸ்ட்ராடல் இருந்தால் ஸ்ட்ராடல் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்ட்ராடல் இல்லை, நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 700 புட் ஆப்ஷன் அண்டு 750 கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் ரேஞ்ச் எடுக்கணும். இப்போ 750 கால் ஆப்ஷனுடைய ரேஞ்ச் 69 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25 819. அப்போ 25 819 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அப்போ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 700 மைனஸ் 66 25 634 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ இங்கேருந்து 69 ப்ளஸ் 66 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 75 135. அப்போ 25 885 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். இப்போ நமக்கு ஓரளவுக்கு தான் ஒயிட் ரேஞ்சோட டாப் கிடைக்குது 25,900 வரைக்கும். அப்போ 25,900 கட் பண்ணி மேலே போனால் என்ன அப்படின்னா, இப்போ 25,900 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 900 ப்ளஸ் 18 918. அப்போ அந்த 918 சஸ்டெயின் பண்ணி சரிங்களா, 25,918 சஸ்டெயின் பண்ணி அகெயின் அதுக்கு மேலே 950ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா 25,950 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கோ அவங்களுடைய பேசிஸில். அப்போ 25,950 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 11 அப்படின்னா 25,961 அப்படின்ற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். 961க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து 26,000. அப்போ 26,000த்துடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 26,008. ஸோ இப்படி தான் கண்டினியூவாக கொண்டு போகணும் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு. அட் த சேம் டைம் அங்கே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வீக்லி ஹை இல்லை மந்த்லி ஹை இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும். மந்த்லி ஹைக்கும் மேலே தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஆல் டைம் ஹைக்கு தான் நியர்பை உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அட் த சேம் டைம் இந்த ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம் இதெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் நடைபெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா, இதன் அடிப்படையில் பார்க்கும்போது. அதர்வைஸ் கேப் அப் ஆகலை, ஒரு வேளை ஓப்பன் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த 25,700 கால் அண்ட் 700 புட்டுடைய ஸ்ட்ராடலுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. அண்ட் 25,600 புட் ஆப்ஷன் 800 கால் ஆப்ஷன்ற ஒரு ஸ்ட்ராங்கிள், அதாவது 800 கால் ஆப்ஷன் 600 புட் ஆப்ஷன், கீழே 650 புட் ஆப்ஷன் 750 கால் ஆப்ஷன், நடுவில் 700 வந்து ஸ்ட்ராடலாக போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படியும் அமையலாம். ஒரு அப் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகணும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே, அதாவது எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேலே ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு போகும். அதர்வைஸ் கீழே ஓப்பன் வச்சாலும் ஓப்பனுக்கு மேலே வரணும். ஓப்பனுக்கு மேலே வந்து எஸ்டர்டே ஹையை கட் பண்ணி ஃபர்தராக ஒரு அப் மூவ் கொடுத்துருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு ஒயிட் ரேஞ்சோட டாப்பு இதெல்லாம் ரீச் பண்ணுறது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு மார்னிங்கே அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு 0 to 0க்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு மொமெண்டம் மார்னிங்கே நடக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அதை மார்னிங்லேயே கவர் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்கள். ஈவினிங் அகைன் நீங்கள் அந்த பண்ணுறீங்க இல்லையா, ஒரு 0 to 0க்கு டேபிளுடைய மிட் பாயிண்ட்டுக்கு செட் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு டேபிளில் மிட் பாயிண்ட் இருக்குன்னா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு அகைன் கொண்டு வர பார்ப்பாங்க. அப்போ கொண்டு வர்ற அந்த மொமெண்டம்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சில சமயம் அது வந்து ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் நடந்துடும். ரொம்ப அதில் நீங்கள் ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை கேப்சர் பண்ண முடியும். அப்போ காலையிலே ஒரு 0 to 0 நடக்குது அப்படின்னால் அந்த 0 to 0விலேயே முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயே முடிச்சுட்டு வெளியே வர பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல்லே ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மத்தியானமாக வந்தீங்க அப்படின்னா காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது சரிங்களா. காலையில் ஒரு மொமெண்டம் என்ன நடந்திருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நடந்திருக்குன்றது என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் மாறி இருக்காங்கன்றது தெரியாமல் ஈவினிங் போய் அந்த டேட்டா என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் ஒரு டேட்டா அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் பார்க்குறது அப்படின்றது சரியாக இருக்காது. அப்போ அப்பப்போவாவது டேட்டாவை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஒரு 1 hours ஒன்ஸாவது டேட்டாவை நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான், அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஈவினிங் ஒரு 0 to 0 சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு விஷயம், முழுக்க உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதோடு இருந்துச்சு அப்படின்னா அதோடு விட்டுருங்க. இதுக்குன்னு தனியாக டைம் முடிஞ்சால் ஒதுக்குங்க. அதர்வைஸ் வந்து இதுக்கு 0 to 0க்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து உள்ளே வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா என்ன நடந்திருக்கு, என்ன டேட்டாஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றதுலாம் தெரியாது. பொதுவாக எல்லா பக்கமும் ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுன்ற மாதிரி தான் பரவிட்டுருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போய் அப் சைடே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா டவுன் சைடு வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன நடக்குது, டேட்டாஸ் என்ன இருக்குன்றதை பாருங்கள். முழுக்க வந்து எல்லா சைடுமே வந்து
அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கும். பட் அதை வந்து நம்ம அதையே நம்மளும் எடுத்துக்கணுன்றது கிடையாது. நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டேட்டாவை பொறுத்து போகணும் என்றைக்குமே. வெளிப்புற அந்த நியூஸ்களை வந்து செய்திகளை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டேட்டா என்ன இருக்கோ, டேட்டாவுக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ, சினாரியோ படி எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ, ஒவ்வொரு லெவல்ஸையும் எப்படி கடக்கிறாங்க, கடந்து சஸ்டெயின் ஆகுறாங்களா இல்லை கீழே வர்றாங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடை வந்து ப்ரொசீட் பண்ணணும். 0 to ஹீரோன்றது முழுக்க முழுக்க கேபிட்டல் கம்மியாக ப்ரொசீட் பண்ணி கிடைக்கக்கூடியது. பட் அட் த சேம் டைம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க் அதுதான். 0 to ஹீரோ தான். ஈஸியாக அவங்களோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் பண்ணக்கூடிய நாட்களாக கூட அமையும் இந்த எக்ஸ்பைரி டேயில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.